நெக்ஸ்ட் ஸோ ரேஷியோஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்ட் 2. அடுத்தது டெப்ட் பார்த்தாச்சு. ஆப்பரேட்டிங் ரேஷியோ வந்து கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோஸ். The turnover ratios அப்படின்னு சொல்லுவாங்க. The turnover ratios. The turnover ratio எதுக்கு நெக்ஸ்டா பார்க்கறாங்கன்னா எதுக்கு பார்ப்பாங்க? டர்ன்ஓவர் எதுக்கு பார்ப்பாங்க மோஸ்டா? டர்ன்ஓவர்னா என்னன்னு பாருங்க. டர்ன்ஓவர்னா நம்ம எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்றோம்னு பாருங்கல்ல. அதாவது இது எவ்வளவு வந்து டெய்லி சேல்ஸ் பண்றோமோ அதுதான் சொல்லுவாங்கன்னா டர்ன்ஓவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோஸ். இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோவை எப்படி பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ from operation divided by average inventory. The inventory turnover ratio என்ன அப்படின்னா inventory turnover ratio அப்படின்னா cost of revenue from operations divided by average. என்ன சொல்றாங்க? ஆவரேஜா அதாவது உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு இன்வென்டரி கிடைக்குது அது டிவைட் பை காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். அப்படின்னா அர்த்தம் இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோனா ஒரு இன்வென்டரி வாங்குறதுக்கு ஆவரேஜா எவ்வளவு தேவைப்படுது அதை கண்டுபிடிக்கிறது அது இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. அதாவது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருதோ எவ்வளவு சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருதோ அதே டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்டரி. ஆவரேஜா ஒரு இன்வென்டரி எவ்வளவு வாங்குவ அதை வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்டரி. ஒரு இன்வென்டரி வாங்கணும் என்ன தேவை? எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்குது அது தேவைணும். ஆவரேஜா நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு தெரியும். கரெக்டா? அதெல்லாம் வந்து இங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புரியுதா? ஆவரேஜ் இன்வென்டரி கண்டுபிடிக்கிறது வந்து ஓப்பனிங் இன்வென்டரி ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2. ஓகேவா? புரியுதா? ஓகேவா? அடுத்தது trade receivable ratio. நீயே சொல்ல பாப்போம். trade receivable ratio எதை கம்பேர் பண்ணுவோம்? receivable payable. ஒரு trade receivable எப்படி கம்பேர் பண்ணுவோம்? trade receivable ratio எப்படி debtor. சூப்பர். debtors receivable வந்து யார பண்ணுவாங்க? debtors தான். debtors the word சொன்ன பாயிண்ட் கரெக்ட். debtors எவ்வளவு நமக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து credit revenue from operation divided by average trade receivables. புரியுதா? உங்க ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு ட்ரேட் ரிசீவபிள் ஆகுமோ அது டிவைட் பை உங்களோட கிரெடிட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பண்ணா உங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிள் ரேஷியோ. இப்போ சொல்லுங்க ட்ரேட் பேயபிள்ஸ் சொல்ல பார்க்கலாம். ட்ரேட் பேயபிள்ஸ் நீ சொல்ல பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் சொல்ல பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிள் ட்ரேட் பேயபிள்ஸ் என்னது? நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்ப நம்ம பேமெண்ட் பண்ண போறோம்னா எதையும் கம்பேர் பண்ணுவோம்? டெபிட்டா சம்பளமே இல்ல. கிரெடிட் நீ பேமெண்ட் பண்ண போற அப்ப எதற்கு வந்து கம்பேர் பண்ணுவோம்? கிரெடிட் ரெவென்யூ ஆஃப் ஆபரேஷன். சூப்பர். நம்ம எவ்வளவு ரெவென்யூ வருதோ அது கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஆவரேஜ் ஆஃப் ட்ரேட் பேயபிள். சூப்பர். ட்ரேட் பேயபிள். புரியுதா? புரியுது. அடுத்து இன்னொன்று சொல்றேன். நீயே சொல்லுங்க. ஃபிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ.
இது சொல்லுவாங்க fixed asset turnover ratio. இது சொல்லுவாங்க உங்களோட fixed asset வந்து நீ கம்பேர் பண்ண போற அப்ப எது எது தேவைப்படும் revenue from operation average of inventory asset na inventory அவ்வளோ புரியுதா அடுத்தது profitability ratio the cost of revenue cost average inventory என்னன்னு புரியுதுல காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்னா உங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்து ஆபரேஷன்னா டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டில இருந்து வர ரெவென்யூ ஓகேவா அடிஷனலா இந்த டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வராது ஓகேவா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு அதை வித்து வர காஸ்ட் தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஓகேவா அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ Probability ratios. The probability ratios are என்ன? Chance to get super chance தான். The chance of getting. ஓகேவா? உங்களுக்கு ஒரு எவ்வளவு சான்ஸ் வந்து 100ல வந்து எவ்வளவு வந்து நம்ம சான்ஸ் கிடைக்குது நமக்கு 30% சான்ஸ் கிடைக்குதா 20% சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இது ப்ராபபிலிட்டி தான் உன்னோட ப்ராஃபிட்டை வந்து எப்படி வந்து நீ வந்து 100% இருக்கனா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கறது ப்ராபபிலிட்டி ரேஷியோ இது வந்து என்னென்ன இருக்கும்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ நான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் நெட் ப்ராஃபிட் அவ்வளோதான் அடுத்தது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இது சொல்ல போறோம் கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல தான் பார்ப்போம் 30% 20% அதெல்லாம் பண்றோம் இன்டு 100 பண்றோம் சரியா இது வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்னா நம்ம எவ்வளவு வந்து சேல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அந்த ஆபரேஷன்ல இருந்து எடுக்கிறோமோ அது டிவைட் பை கிராஸ் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணா நமக்கு தான் தெரியும் எவ்வளவு பர்சன்ட் வந்து கிடைக்குதுன்னு தெரியும் சரி அதெல்லாம் வந்து இப்போ நெட் ப்ராஃபிட்டுக்கும் அதேதான் நெட் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100 இது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100 இது நான் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100 இந்த ரெவென்யூ நான் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அப்படி சொன்னாலே என்னது நமக்கு ப்ராஃபிட்டே இல்ல நான் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அப்படினா the profit which is non operating உங்களுக்கு வந்து ஒரு கூட்ஸ் வந்து சேல் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட் இல்லாம மிச்சலாம் வரும்ல எப்படி சொல்றதுன்னா நம்ம நம்மளே ஒரு டியூஷன் வச்சிருக்கோம் ஓகேவா திடீர்னு ஒருத்தர் வந்து ஜெராக்ஸ் வந்து கேட்கறாரு அவருக்கு வந்து ஜெராக்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கோம் 100 ரூபாய்க்கு வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோம் அது வந்து அது டியூஷன் ப்ராஃபிட் கிடையாது கரெக்டாக ஜெராக்ஸ் பண்றதுல வந்து ப்ராஃபிட் அப்போ எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தான் நமக்கு அந்த ப்ராஃபிட் தான் அது நான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நீங்க வந்து ஆப்ரேட் பண்றதை தவிர்த்து உங்களுக்கு வேற ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுதான் நான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா உங்களுக்கு வந்து எது பண்ணி வருதோ ஆப்ரேட்டிங்ல வருதோ அது ஆப்ரேட்டிங் ஓகேவா இது நெட் ப்ராஃபிட் என்ன தெரியும் கிராஸ் ப்ராஃபிட் என்ன தெரியும் கிராஸ் ப்ராஃபிட்னா மொத்தமா உங்களுக்கு வர அமௌண்ட் அதாவது ஆப்ரேட்டிங்ல இருந்து வர மட்டும் அமௌண்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்
ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையும் போயிட்ட பிறகு வரது நெட் ப்ராஃபிட். சரியா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளுக்கு இப்போ நீ வந்து ஒரு பிசினஸ் நடத்துறேன்னா உனக்கு ஒரு தெரியணும்ல, உனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு தெரியணும். அப்போ உன்னோட நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல், நீ எவ்வளவு போட்டிருக்க, உனக்கு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு இன்டூ 100 போட்டோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு தெரியும். இப்போ நீ வந்து 100 ரூபாய் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோ, நெட் ப்ராஃபிட் 10 ரூபாய் வந்திருக்குன்னா இன்டூ 100 போட்டோம்னா அது அப்போ உனக்கு 10% ப்ராஃபிட் வந்துருக்கு. உங்களுக்கு 10 ரூபாய் 100 ரூபாய் கேபிட்டல் இருந்து 10% உங்களுக்கு கேபிட்டல் வந்துருக்கு. சரியா? அதான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதா? இவ்வளவுதான் ரேஷியோஸ். எதனா டவுட்ஸ் இருக்கா? ஃபுல்லா பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளு. ஓகே, இதோட ரேஷியோஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு டெப்தா எடுக்கணும்னா சொல்லு, நம்ம எடுக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிற ரேஷியோஸ். இன்னொன்னு ஒரு டேர்முக்கும் மீனிங் சொல்லி ஃபிக்ஸட் அசெட்னால இது அதனால அது கொஞ்சம் டெப்தா வேணும்னா கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது பண்ணலாம். ஆனால் இதுதான் வந்து பேசிக்கா. உங்களுக்கு ஸ்டாக் என்னன்னு தெரியும்ல, ஸ்டாக் கேஷ் என்னன்னு தெரியும்ல, அந்த ஈக்விட்டி ரேஷியோஸ் என்னன்னு தெரியும்ல, டெப்ட் என்னன்னு தெரியும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. தேங்க்யூ.